Assalamualaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 7.1 ல உள்ள 17th sum. Express the following matrices as the sum of a symmetric matrix and a skew symmetric matrix. இது 2x2 matrix கொடுத்திருக்காங்க. அடுத்து 3x3 matrix கொடுத்திருக்காங்க. முதல்ல இத பார்ப்போம். சரியா? Solution. Four minus 2 3 minus 5 கொடுத்திருக்காங்க. சரியா? அது இது. Let a எடுக்க. Let a is equal to 4 minus 2 3 minus 5 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா? A transpose அடுத்து. A transpose is equal to ரோவையும் காலத்தையும் என்ன செய்கிறேன் மாற்ற போகிறேன். அப்போது என்ன வரும் 4 3 minus 2 minus 5. சரியா? அடுத்து ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ண போகிறேன். which is equal to 4 minus 2 3 minus 5 plus 4 3 minus 2 minus 5 which is equal to ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபஸ்ட்டு டேர்ம் வித் ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 8 1 அடுத்து 1 அடுத்து மைனஸ் 10. இதுதான் என்னுடைய ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். சரியா? இதிலேருந்து 1/2 a plus a transpose எடுக்கேன். which is equal to 1/2. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே தான் வரும். 8 1 1 minus 10. சரியா? இப்போ a plus 1/2 a plus a transpose கண்டுபிடிச்சாச்சு. லெட்டு இதை நான் என்னென்னு எடுக்கேன்னா pன்னு எடுக்கேன். அப்போ p is equal to 1/2 a plus a transpose. சரியா? இதிலிருந்து P டிரான்ஸ்போஸ் எடுக்கேன். P டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படியே தான் வரும். P டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. Pனுடைய வேல்யூ தானே இது, மேலே உள்ளது தான் இதை இப்படி எடுத்திருக்கோம். சரியா? அப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னா என்ன மாறிடும்? 8 1 1 minus 10. சரியா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/2 8 1 1 minus 10க்கு ஈக்குவல் என்னுடைய பி. அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே தான் வருது. சரியா? அப்போது பி டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கு ஈக்குவலாக இருக்குது. தற்போது பி இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? பிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். ஸ்கியூ சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏனுடைய வேல்யூ நம்ம கையில் இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. சரியா? அப்போ 4 minus 2 3 minus 5 என்னுடைய ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் 4 3 3 minus 4 3 minus 2 minus 5. A minus A transpose equal to என்ன வரும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 minus 5 5 0ன்னு கிடைக்கும். சரியா? இதிலிருந்து 1/2 a minus a transpose எடுக்கேன். which is equal to 1/2 0 minus 5 5 0. சரியா? இதை நான் என்னென்னு எடுக்கேன்னா க்யூன்னு எடுக்கேன். let q equal to 1/2 a minus a transpose which is equal to 1/2 0 minus 5
5 0. சரியா? இதிலிருந்து Q transpose எடுக்கேன். Q transpose is equal to 1/2 0 5 minus 5 0. சரியா? which is equal to இதிலிருந்து மைனஸை காமனாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? க்யூக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ மைனஸ் 1/2. இப்போ 0 5 மைனஸ் 5ஆக மாறிடும், இது 5ஆக மாறும், இது 0ஆக மாறிடும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னுடைய க்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மைனஸ் க்யூ. தேர்ஃபோர் க்யூ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இதிலிருந்து therefore A is equal to 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. This implies Q is a skew symmetric matrix. Yeah. Therefore, A can be expressed as a symmetric and skew symmetric matrix. Therefore, A is expressed as a sum of symmetric and skew symmetric matrix. சரியா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ் 3 3 -1 -2 -2 1 -4 -5 2. சரியா? let A equal to 3 3 -1 -2 -2 1 -4 -5 இது என்னுடைய ஏன்னு எடுக்கேன். சரியா? A transpose equal to 3 -2 -4 3 -2 -5 -1 1 2. சரியா? இப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 3 3 -1 -2 -2 1 -4 -5 2 plus 3 -2 -4 3 -2 -5 -1 1 2 இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ 6, அடுத்து 1, அடுத்து -5, அடுத்து +1, அடுத்து -4, அடுத்து -4, அடுத்து -5, அடுத்து -4, அடுத்து +4. இதுதான் என்னுடைய A ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ். சரியா? இதிலிருந்து 1/2 இன்ட்டு A ப்ளஸ் A டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன். which is equal to 1/2 into 6 1 -5
1 minus 4 minus 4 minus 5 minus 4 plus 4. சரியா? Let P is equal to 1 by 2 A plus A transpose. சரியா? P transpose எடுக்கேன். அப்போ P transpose is equal to என்ன வரும்? 1 by 2 இதானே Pன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு transpose எடுக்கணும். அப்போ 6 1 minus 5 1 minus 4 minus 4 அடுத்து minus 5 minus 4 plus 4. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னுடைய Pக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? therefore P transpose is equal to P. therefore P equal to 1 by 2 into A plus A transpose is a symmetric matrix. சரியா? அடுத்து A minus A transpose எடுக்க 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2 minus 3 minus 2 minus 4 3 minus 2 minus 5 minus 1 1 2. சரியா? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 5 minus 1 plus 4 minus 1 plus 4 3 minus 2 minus 3 minus 5 minus 2 plus 2 0 1 plus 6 5 6 minus 4 plus 1 minus 3 minus 5 minus 1 minus 6 plus 2 minus 2 0. சரியா? இதான் என்னுடைய A minus A transpose. Let Q equal to 1 by 2 into A minus A transpose. அப்போ Qனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? 1 by 2 0 5 3 minus 5 0 6 minus 3 minus 6 0. சரியா? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கேன். சரியா? அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது Q transpose is equal to 1 by 2 0 5 3 minus 5 0 6 minus 3 minus 6 0. சரியா? இதிலிருந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மைனஸை வெளியில் எடுக்கேன். இப்போ மைனஸை வெளியில் எடுக்கும் போது minus 1 by 2 0 5 3 minus 5 0 6 minus 3 minus 6 0. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னுடைய Qக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? Qவும் இதுவும் என்ன ஈக்குவலாக இருக்கா? அப்போது மைனஸ் Q அப்படின்னு எழுதிடலாமா? அப்போ Q transpose is equal to Qனா அப்போ Q is a skew symmetric matrix. Yeah. Q is a skew symmetric matrix. Therefore, A can be expressed as sum of symmetric matrix and
skew symmetric matrix. Which is equal to, therefore A is expressed as a sum of symmetric and skew symmetric matrix. தெலுங்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.